1912 ஒலிம்பிக்ஸ்ல ஜிம் தோப் என்று சொல்லி ஒரு மனிதன் அவருடைய ரேஸுக்கு ஆயத்தமாறார். அன்றைக்கு காலையில ஓடுறதுக்கு கரெக்ட் டைம் வரும்பொழுது பார்த்தா அவருடைய ஷூஸை யாரோ திருடிட்டாங்க. பக்கத்துல அந்த குப்பை தொட்டியிலிருந்து 2 வித்தியாசமான சைஸ் ஷூ எடுக்கிறார். ஒன்று அவருடைய கால்ல இருந்து ரொம்ப பெருசு, இன்னொன்று அவர் காலுக்கு ரொம்ப சின்னது. அந்த பெரிய ஷூக்கு 2 சாக்ஸை போட்டுட்டு அந்த ஷூ போட்டுக்கிட்டு சின்ன ஷூ டைட்டாக இருக்கிற ஷூவோடு கூட அவர் ரேஸை ஓடுறார். அவர் பார்ட்டிசிபேட் பண்ண 2 ரேஸ்லையும் கோல்டு மெடலை வின் பண்ணது மட்டுமல்ல, ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்டையும் அவர் கிரியேட் பண்ணாராம். வேதம் சொல்லுகின்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. அன்றைக்கு தாவீதை பார்த்து அநேகர் சொன்னார்கள், இவன் எம்மாத்திரம் அந்த பெரிய கொலாயத்து முன்னாடி, இவன் கையில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாங்க. தேவனுடைய நாமத்தோடு கூட அவர் போனார், வெற்றியை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் கூட ஒருவேளை உங்கள் கைகளில் இருக்கிறது எதுவுமே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வராது, இது எம்மாத்திரம், இது எங்கே பத்த போகுது, இதை வச்சுட்டு நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உடைந்து போய் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமாய் ஜெயத்துக்குரிய பாத்திரமாய் உங்களை மாற்றுவதை அநேகர் பார்ப்பார்கள். அது உறுதியாய் நடக்கப் போகின்றது. ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.